2026 இன்ஜினியரிங் சேர போற மாணவர்களுக்காக நம்ம சேனல்ல டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜோட வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 11வது காலேஜ் வீடியோ தான் இது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல, அதாவது குனியமுத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜ்ல 2026 நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்சஸுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் சீட்டு கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி கொடுக்குறாங்க, மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பக்கம் வந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஒரு லைக் பண்ணிடுங்க, எப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோ எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்னைக்கு கோயம்புத்தூரில் இங்கே சீட்டு வாங்கணும்னு பல லட்சக்கணக்கான மாணவர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அதாவது சீட்டு கிடைக்காம மேனேஜ்மெண்ட் கோட்டால 10 லட்சம் 5 லட்சம் டொனேஷன் கொடுத்து கூட சீட்டு வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. அந்த லெவலுக்கு இந்த காலேஜோட மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எகிரி போயிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல எங்கே இருக்கு, நம்மளோட குனியமுத்தூர்ல இருக்க. 1998 இந்த காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சார் நீங்கள் எல்லாம் கேட்கலாம், இப்போ பல லட்சக்கணக்கில் வந்து நமக்கு டொனேஷன்லாம் கொடுத்து இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அப்படி என்ன இந்த காலேஜில் இருக்குங்கிறதுல எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதாவது இது ஒரு பிரைவேட் காலேஜ், அந்த காலேஜ் இயங்கிட்டு இருக்கு. NIRF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 2025 அதாவது இந்திய லெவலில் வெளியான NIRF ரேங்கிங்கில் டாப் 100க்குள்ள, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 83வது இடத்த இந்த கல்லூரி வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதே போல் காலேஜ் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா NACல வந்து A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. NBA ஒவ்வொரு கோர்ஸுக்கும் NBA அக்ரிடேஷன் வாங்கினா அதில் 13ல் 7 கோர்ஸுக்கு வாங்கிட்டாங்க. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக இயங்கிட்டு இருக்கு. அட்டானமஸ்னா காலேஜுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, காலேஜுக்குள்ளேயே எக்ஸாம் நடத்துவாங்க, காலேஜுக்குள்ளேயே பேப்பர் திருத்தி காலேஜுக்குள்ளேயே ரிசல்ட் கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் அட்டானமஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 கோர்ஸு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் AIML, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, MTech 5 வருஷ கோர்ஸ், இன்டகிரேட்டட் கோர்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. 5 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், அடுத்து கட் ஆஃப். ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணால் கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இதில் இந்த காலேஜுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் கோடு இருக்குது, 2718 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் 7.5 ரிசர்வேஷன் மூலியமாக வரக்கூடிய மாணவர்களுக்கு, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் முழுக்க முழுக்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே டோட்டலாக காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கான சீட்டு எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ப்ளஸுக்கு அந்த பக்கம் போட்டிருக்கல, அது எல்லாம் 7.5 ரிசர்வேஷன் சீட்டு. 26 இந்த 3 இதெல்லாம் வந்து 7.5 ரிசர்வேஷன். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டும்தான் அந்த சீட்டை எடுக்கலாம். மற்றபடி இந்த 318 இந்த 36 சீட்டு எல்லா மாணவர்களுமே எடுக்க முடியும். ஓகே, இப்போ கட் ஆஃப் எல்லாம் போட்டிருக்கேன், நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த பக்கம் இதுக்கு கட் ஆஃப் போட்டிருக்கேன், ரேங்க் போட்டிருக்கேன். கட் ஆஃபை விட ரேங்க் வந்து மிகவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எல்லாருக்கும் இப்போ 12th ரிசல்ட் வந்தோன்னே தெரிஞ்சிடும், இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும். ஆனால் ரேங்க்குங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாணவர்களும் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரேங்க் ஒன்று கொடுப்பாங்க. இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இங்கே சீட்டு உறுதியாக கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு காலேஜோட வீடியோக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். பார்த்துக்குங்க, இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும், இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அடுத்த கட்டமாக இங்கே பார்த்தீங்கன்னா CSBS இருக்குது, இந்த கட் ஆஃபுக்கு மேலே வேணும், இந்த ரேங்க்குள்ளே வேணும், 41 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு. இங்கே பாருங்கள், சிவில் இருக்குது, இந்த கட் ஆஃபுக்கு மேலே வேணும், இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும், 77 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு. பார்த்துங்க, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. அடுத்த கட்டமாக வந்து CSCயில் IoT 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கணும், இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். இங்கெல்லாம் ஒன்றுமே போடாமல் இருக்கே சார், இங்கெல்லாம் ஒன்றுமே போடாமல் இருக்கே, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சீட்டு இல்லாமல் இருக்கலாம், இல்லை அலாட் ஆகாமல் கூட இருக்கலாம், அதுக்காக ஒன்றும் போடலை, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்த கட்டமாக இங்கே பாருங்கள், MTech 5 வருஷ கோர்ஸு, 35 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு இதுலையுமே இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கணும், இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து CSCயில் 531 சீட்டு. இவ்வளோ சீட்டா என்ன சார், ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே இவ்வளோ சீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட 2வது கேம்பஸ் ஒன்று வச்சுருந்தாங்க.
அதாவது கோவைப்புத்தூர்ல காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. இப்போ ரெண்டையுமே எப்படி பண்ணிட்டாங்க, மெர்ஜ் பண்ணி ஒன்னாக்கிட்டாங்க. அதனால இங்கே சீட்டு வந்து பயங்கரமாக உயர்ந்து போயிருக்கு. இங்கே பாருங்க, 531 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 43, இசியில் 319 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு. இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கட்டாப்புக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும். இந்த கட்டாப்புக்கு மேலே வேணும், இந்த ரேங்க்குள்ளே வேணும்பா, பார்த்துக்குங்க. நல்ல ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுங்க. இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கையில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்த கட்டமாக இப்போ நம்மளோட ப்ரீமியம் கைடன்ஸ், என்னோட எல்லா வீடியோக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி சுத்தமாக தெரியல, எங்களுக்கு நீங்கள் தான் சார் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணுறதுலேருந்து காலேஜ் அட்மிஷன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஒரு நல்ல காலேஜை நீங்கள் எனக்கு எடுத்து கொடுக்கணும் சார், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கு பேமெண்ட்டு 3000 ரூபா வச்சுருக்கோம். ரிசல்ட் வந்த பிறகு இது 5000 ரூபாக மாற்றப்படும். அதனால் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பணத்தை அனுப்பிடலாம். அனுப்பின பிறகு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அது வழியாக போயிட்டு உங்கள் பெயர், அதில் ஒரு லிங்க் வச்சுருக்கேன், அதில் உங்கள் பேர், உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்து நம்மளோட ப்ரீமியம் கைடன்ஸில் சேர்ந்துருங்க. தனியாக உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன். வாரம் உங்களோட பேசுவேன், உங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்காக உதவி பண்ணுவேன். இது குறித்து வேறு ஏதாவது தகவல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ ட்ரிபிள் 151 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு, ஐடி 317 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு. இந்த கட்டாப்புக்கு மேலே இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும். பார்த்துங்க, இந்த கட்டாப்பு இந்த ரேங்க்லாம் பார்த்துங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 117 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு, மெக்கட்ரானிக்ஸுக்கு 180 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு. இந்த கட்டாப்புக்கு மேலே இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும். ரேங்கையும் பார்த்துங்க, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அப்புறம் சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி 106 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு, கட் ஆஃப் ரேங்கை பார்த்துங்கப்பா. அடுத்து இப்போ டோட்டல் சீட்டுக்கு வந்துடுவோம். மொத்தமாக இங்கே எவ்வளோ சீட்டு தான் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக 2309 சீட்டு கவர்மெண்ட் கோட்டா வழியாக நிரப்பப்படுது. 2339 சீட்டு. அதில் கவர்மெண்ட் ஸ்கூலு, சிபிஎஸ்சி, கவர்மெண்ட் எய்டு எல்லாருமே இந்த 2164 சீட்டுக்கு போட்டி போடலாம் டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியா. இந்த 175 சீட்டு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தவங்க மட்டும் போக முடியும். முழுக்க இலவசம். காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் ₹1 கட்ட வேண்டியதில்லை. 4 வருஷமே ஃபுல் ஃப்ரீயாக படிக்கலாம் அந்த 175 சீட்டு. அதுக்கு நல்ல கட் ஆஃப் வந்து எடுத்துருக்கணும், இல்லாட்டி வாய்ப்பு இல்லை ராஜா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் இருக்கா சார், கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் போக முடியுமானா மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாகவும் போகலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகணும்னா கொஞ்சம் நம்ம டொனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டிமாண்டான காலேஜாக இது மாறிடுச்சு. அதனால் கண்டிப்பாக டொனேஷன் கேட்டாலும் கூட அட வச்சுக்கோங்க, ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க, சீட்டை கொடுங்கன்னு க்யூவில் நிற்கிறாங்க ஆளுங்க. அந்த லெவலுக்கு மாணவர்கள் எடுக்கிறாங்க இந்த காலேஜை. எதுக்காக எடுக்கிறாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸை பார்த்துங்க, ஒரு காலேஜில் ஃபீஸு தான் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் கோட்டாவில் 1.5 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. இதை நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 1.5 லட்சம், அதிகபட்சம் நம்ம ஒரு 2 லட்சம் கூட வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வரைக்கும் நமக்கு இங்கே ஃபீஸ் வாங்கப்படும். ஆனால் கவர்மெண்ட்டில் நமக்கு 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ் உறுதியாக வாங்குறாங்க. யார் சொன்னேன்? காலேஜ் ஃபீஸ் மட்டும் 1.5 லட்சம். காலேஜ் ஃபீஸ் 1.5 லட்சம். அதே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வந்து காலேஜ் ஃபீஸ் வாங்குவாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இதை விட கவர்மெண்ட் கோட்டாவில் டொனேஷன் வாங்க மாட்டாங்க. 10 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் கொடுங்கன்னு டொனேஷன் கேட்க மாட்டாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 5 லட்சம் 10 லட்சம்னு டொனேஷன் கேட்பாங்க. அதை கொடுத்தா தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சீட்டை வாங்க முடியும். ஓகே, இது நீங்கள் காலேஜில் போய் நேரடியாக கேட்டுக்கலாம். காலேஜில் தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா விவரங்களுக்கு காலேஜுக்கு போகலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசிக்கெல்லாம் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் நான் ஏசிக்கு வாங்குறாங்க. ஏசிக்கு 2 லட்சத்துலேருந்து 2,50,000 வரைக்கும் ஏசிக்கு வாங்குறாங்க. இதில் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வழியாக போவையில் உங்களுக்கு ஒரு 25,000 கம்மி பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா. அதே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், நாங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின், எங்களோட இன்கம் வந்து வருடத்துக்கு 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்குன்னு உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் வருடம் 50,000 கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ கவர்மெண்ட் கோட்டாவோ எப்படி சேர்ந்தாலுமே இந்த கம்யூனிட்டிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதனால் ஃபீஸை பார்த்துங்க. இதுதான் ஃபீஸோட விவரங்கள். அடுத்த கட்டமாக இப்போ நம்ம பார்க்குறது பிளேஸ்மெண்ட். ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்றைக்கி வேலையே கிடைக்காம இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரோடாக அலைகிறாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கூட்டமாக ஒரே கோர்ஸ் எடுத்து படிக்கிறனால வேலை கிடைக்காம போயிடுது.
இங்க பாருங்க, இந்த காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் அவங்க வெப்சைட்டுக்குள்ள போனோடனே பார்க்கலாம். இதுதான் கொடுத்தாங்க. 182 கம்பெனி விசிட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு 21 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்கதாக போட்டிருக்காங்க. இது எல்லாமே எத்தனை ஆஃபர் கிடைச்சது, எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க, கிட்டத்தட்ட 1667 ஸ்டூடெண்ட். ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு போட்டிருக்காங்க, 60 லட்சம் ரூபாய். 60 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜா கொடுக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ்ங்கிறது 7 லட்சம். இதுல கவனிக்க வேண்டியது 21 பேர் வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு பிளேஸ் ஆயிருக்கதா போட்டிருக்காங்க. 31 ஸ்டூடெண்ட் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கும், 602 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7 லட்சம் ரூபாய்க்கும், 191 ஸ்டூடெண்ட் வந்து 9 லட்சம் ரூபாய்க்கும், 1235 ஸ்டூடெண்ட்ஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு பிளேஸ் ஆயிருக்கதா போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன சார் நம்புற மாதிரியா இருக்கு? ஏதோ கட்டுக்கதைகள் விடுற மாதிரி இருக்க. கட்டுக்கதைகள் இல்லை, நீங்க அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்க. நம்ம நிறைய மாணவர்கள் தான் கேட்கிறோம், பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொன்னாங்க. இப்ப 2 கேம்பஸையும் ஒன்னா ஆக்குனனால கொஞ்சம் மாணவர்கள் அதிகமா இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாமே இருக்கு, அங்க படிக்கக்கூடிய மாணவர்களிடம் நம்பர் எடுத்து ஏகப்பட்ட ஈவெண்ட்லாம் நடத்தியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுங்க, பேசி உறுதிப்படுத்திட்டு போங்க. என்ன கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்கிறேன், என்னோட அக்கா கூட இங்கே தான் படித்தாங்க இந்த காலேஜில். தாராளமாக படிக்கலாம், நல்ல காலேஜ். ஆனால் கொஞ்சம் பணம் செலவாகும். மற்றபடி பிளேஸ்மெண்ட்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக வாங்கி கொடுத்துருவாங்க, அதிலலாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ அடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட பிளேஸ்மெண்ட்டோட ஒட்டுமொத்த அந்த டீட்டெயில்ஸ், என்னென்ன கம்பெனியில் பிளேஸ் ஆனாங்க அப்படிங்கிற விவரங்களோட டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, அதுக்கப்புறம் 2024 பேட்சில் எப்படி பிளேஸ்மெண்ட்லாம் இருந்திருக்குங்கிற விவரங்கள், அப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை பேர் பிளேஸ் ஆனாங்க, என்ன விவரங்கள்லாம் இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அந்த ஜனவரியோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2025 கிட்டத்தட்ட எத்தனை கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் இருக்குது. கடந்த ஒரு 5 வருஷத்தோட டேட்டா இருக்குது. அதனால பிளேஸ்மெண்ட் வந்து மந்தமாலாம் இல்லை. 2020 எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குங்கிற டேட்டா இங்கே இருக்குது. அதனால யோசிக்கவே தேவையில்லை. இந்த காலேஜை வந்து நம்ம கவுன்சிலிங் வழியாக போகையில் இப்போ கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆவரேஜ் சேலரி வந்து பாருங்களேன் 2025 வரைக்கும் எப்படி இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருக்கு பாருங்க. 2020 25 வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி தான் வந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டமா இங்க பாருங்க, இப்போ வந்து கம்பெனி எப்படி விசிட் பண்ணியிருக்காங்க. 2020 கம்பெனியெல்லாம் வர 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 அதிகமான கம்பெனிஸ் தான் காலேஜை விசிட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, மேக்ஸிமம் சேலரி 2020 25 வரைக்கும் பாருங்களேன், இதில் 23 தான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த கட்டமாக இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். நம்மளோட சேனலை இந்த வீடியோ பார்த்தவங்க ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் வரும். அப்படியே ஸ்கேன் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேர்ந்துருங்க. இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம யூடியூப் சேனலில் உள்ளே வந்தீங்கன்னா போதும், ஏகப்பட்ட வீடியோக்கள் இதே போல் கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம யூடியூப்பில் வந்து பிளேலிஸ்ட்டை கொடுத்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட வீடியோக்கள் இதே போல், இப்போ நான் காலேஜ் வீடியோ வெளியிட்டல அது மாதிரி ஏகப்பட்ட காலேஜோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, அதாவது சிஇஜி கேம்பஸு, எம்ஐடி கேம்பஸு, அதுக்கப்புறம் ஏசிடி கேம்பஸு, பிஎஸ்டி காலேஜு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர் காலேஜு, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, பிஎஸ்டி ஹைடெக் காலேஜ் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த காலேஜோட ரேங்க் விவரங்கள், கட் ஆஃப் விவரங்கள் எல்லாமே வெளியிட்டிருக்கோம். இது நம்ம வெளியிடக்கூடிய 11வது வீடியோ. இன்னும் பல காலேஜோட வீடியோக்கெல்லாம் வரப்போகுது. அதனால இந்த வீடியோலாம் போய் பாருங்க. நீங்க இன்ஜினியரிங் சேர போறீங்கன்னா எல்லா காலேஜுக்கும் நான் டீட்டெயில்டாக எல்லாம் சொல்லியிருக்கேன். தயவு செய்து இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.